பப்பாளி பழம் கிர்னி பழம் ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பப்பாளி பழம் கிர்னி பழமும் எடுத்திருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பப்பாளி பழத்தோல் விதையை எடுத்துகிட்டு கிர்னி பழத்தோல் விதையை எடுத்துகிட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரில் பப்பாளி பழம் கிர்னி பழம் எல்லாத்தையும் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சிட்டு காட்டுறேன். நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. பப்பாளி பழம் கிர்னி பழம் ஜூஸ் ரெடி. இப்போ வேறு டம்ளரில் நம்ம மாற்றிக்கலாம். ஒரு டம்ளரில் நம்ம ஜூஸை இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ ஜூஸ் தேவையோ டம்ளர் ஃபுல்லாக நம்ம ஜூஸை ஊற்றியாச்சு. பப்பாளி பழம் கிர்னி பழம் ஜூஸ் ரெடி. இதில் நான் சுகர் ஆட் பண்ணலை. ஏன்னா பப்பாளி பழத்துலேயே நல்லா கனிஞ்சு போய் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதனால் சுகர் ஆட் பண்ணல. உங்களுக்கு வேணும்னு ஆட் பண்ணிக்கலாம். அது மாதிரி தண்ணியும் ஆட் பண்ணல. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஜூஸு. குடிச்சு பாருங்கள், செஞ்சு பாருங்கள். வெயிலுக்கு ரொம்ப நல்லது. பப்பாளி கிர்னி பழத்தில் விட்டமின் ஏ, பி, சி, பீட்டா கரோட்டின், பொட்டாசியம், ஆன்டி ஆக்சிடென்ட் ஆகியவை அதிகமாக நிறைந்துள்ளது.